எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்குன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் விஷயம் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் அண்ட் சேஃப்டி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூசை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $66,900 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா ஒன்றுமே பண்ணலங்க. அதே இடத்துல தான் கன்சல்டேட் ஆகின்னு இருக்குது. ஓகேங்களா, ப்ரைஸ் வந்து பெருசாக எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் அதே இடத்துல தான் கன்சல்டேட் ஆகிருக்கு. ஸோ நேற்று ஃப்ரைடே, ஓகேங்களா, ஃப்ரைடேவாக இருந்து கூட பெருசாக எந்த மூமெண்ட்டும் இல்லை. அப்படின்றது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்மளுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் லீவு. ஓகேங்களா, ஸோ ஏன்னா வந்து குட் ஃப்ரைடேனால நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் லீவு. ஸோ அதனால் எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக மூமெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக மூமெண்ட் இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈஸ்டரும் இருக்குது ப்ளஸ் வந்து வீக்கெண்ட். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளும் சேர்த்து வச்ச மாதிரி மண்டே மூமெண்ட் வரும். ஓகேங்களா, ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட் வரும். ஸோ அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாளும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகவே இல்லை. இந்த 3 நாளோட மூமெண்ட்டும் சேர்த்து மண்டே அந்த 3 நாள் லீவுக்கு அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுனால மண்டே வந்து நல்லா ஃபெரோஷியஸாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட். ஓகேங்களா, யூஎஸ் மார்க்கெட்டோட டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 7 o'clock தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா, அதனால் ஈவினிங் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா கேண்டல் 5:30 to 9:30 கேண்டல். அந்த கேண்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கேண்டல் எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் தான் மார்க்கெட் வந்து அடுத்த வாரமே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் எந்த மூமெண்ட்டும் இல்லை. ப்ரீவியஸ் கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த எல்லா கேண்டலும் ஃபார்ம் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 8 வாரம் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அது என்ன ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79லேருந்து 60. ஓகேங்களா, ஸோ இதே ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸு கன்சல்டேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா, ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா எதுலேருந்து எது வைக்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 67,000லேருந்து 53,000 இருக்கும் ஒரு பெரிய டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளே தான் ப்ரைஸு வந்து அதே இடத்துல தான் நின்றுன்னு இருக்குது. சரிங்களா, ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து பெருசாக மூமெண்ட்டும் ஆகாமல் பெருசாக வந்து கீழே ட்ராப் ஆகலை. அது ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே நல்லா ஃபெரோஷியஸாக கீழே வந்தது. ஸோ செல்லர்ஸோட கண்ட்ரோலில் இருந்தது மார்க்கெட். பட் ஆனால் இந்த இடம் வந்து பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியா. சரிங்களா, இதை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அதால் வந்து உடைக்கவும் இல்லை. அதே மாதிரி பையர்ஸ் இது பையர்ஸ் ஏரியாவில் இருக்கிறதுனால ப்ரைஸு இங்கேருந்து பையர்ஸ் ஏரியாவில் இருக்குது. பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வரவும் இல்லை. ஏன்னா இங்கே செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சரிங்களா, ஸோ ஒன்று இங்கே பையர் ஸ்ட்ராங்காக இந்த செல்லரை உடச்சிட்டு மேலே போகணும், இல்லைன்னா இந்த செல்லர் வந்து இந்த பையரை உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து கீழே தள்ளணும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தில் எது நடந்தால் மட்டும் தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து அடுத்த மூவே போகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதே இடத்துல தான் கன்சல்டேட் ஆகின்னு இருக்குது. சரிங்களா, ஏன்னா அது வந்து மொமெண்டமாக பில்ட் பண்ணுறதுக்காக ஸ்டாப் லாஸை சேர்த்துன்னு இருக்கும். மேலே கீழே ஸ்டாப் லாஸை சேர்த்துன்னு இருக்கும். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து என்ன இருக்காங்க, 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பையரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, செல்லரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால் 2 பக்கமும் ஸ்டாப் லாஸ் சேர்த்துக்கினே இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் உடையும். 79ம் உடையும், 60யும் உடையும். ஆனால் இதில் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா 2 பக்கமும் உடையும். எந்த பக்கம் ஃபஸ்ட்டு உடச்சி ரிவர்ஸ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு மார்க்கெட் போகும். ஓகேங்களா, ஸோ எந்த பக்கம் ஃபஸ்ட்டு உடச்சி ரிவர்ஸ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு மார்க்கெட் போகும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து நம்ம வந்து என்னென்னா இந்த லெவலையும் அதாவது 79ம் உடையும், 60யும் உடையும், 2 லெவலும் உடையும். ஆனால் எந்த பக்கம் உடையுதுன்றது ஃபஸ்ட்டு உடையுதுன்றது பார்க்கணும். ஓகேங்களா, அது உடச்சி மார்க்கெட் திரும்பும் போது தான் ஃபர்தராக நம்மளுக்கு அடுத்தடுத்த மூமெண்ட் என்ன நடக்க போகுதுன்னே தெரியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் பேஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன மந்த்து கேண்டல். ஓகேங்களா, ஸோ மந்த்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போன மந்த் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக வந்தது. ஆனால் ஒரு வீக்கஸ்ட் புல்லிஷ் கேண்டலாக இருந்தால் சொல்லணுமே ஒழிய இது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷான கேண்டல் கிடையாது. ஸோ அடுத்த வர 2 மாதமும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டலாக வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு கம்மி. ஓகேங்களா, ஸோ பெருசாக வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ வீக்கஸ்ட் புல்லிஷ் கேண்டலாக வரத்துக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா
மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ட்ரைவ் பண்ணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் தான் பண்ணணும். சரிங்களா? இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மிகவும் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்போது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து அந்த லெவலுக்கு சோதிக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் ரிசர்வ் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன்லெஸ்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களே ஒரு ஓன்லெஸ் பண்ணிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.